ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரவை இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் ரவையை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கங்க. இந்த ரவையோட துருவின தேங்காய் 1/2 கப்பு, 3/4 கப் வெல்லம், கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடர். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் வாசம் பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம். 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் சோடா உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 3 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கங்க. இதில் தண்ணியே சேர்க்க வேண்டாம், வெல்லமும் ரவையில் இருக்க தண்ணியுமே போதும். இந்த பணியாரத்துக்கு ரவை ஊறுறதுக்கு தான் நேரம் ஆகும். 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். பணியாரக்கல் காஞ்ச உடனே அதில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கங்க. இன்றைக்கி நான் நெய் சேர்க்குறேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் மாவு ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முக்கால் புளிக்கு மட்டும் ஊற்றுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக விட்டுக்கோங்க. இந்த பணியாரம் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நடுவில் இருக்க பணியாரம் சீக்கிரமே வெந்துடும். அதனால் இதெல்லாம் சைடில் எடுத்து போட்டு, சைடில் இருக்கலாம் இந்த குழியில் எடுத்து போட்டுக்கோங்க. பனியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. வெளில எடுத்துக்கலாம். இந்த சூப்பரான ஈஸியான ரவை பணியாரத்தை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.